வணக்கம். ரீசெண்டாக இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்த்துருப்போம். சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருந்துச்சு. விஜய் அண்ணாக்கும் சங்கீதாக்காவுக்கும் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றது நம்ம இப்போவே முடிவு பண்ண முடியாது ஒரு அசம்ஷனால். பிகாஸ் நமக்கு விஜய் அண்ணா மேலே நம்பிக்கை இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம விஜய் அண்ணாவோட ஃபேன் தான். இப்போ தான் ரீசெண்டாக விஜய் அண்ணாவோட டிவிக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட போயிருந்தோம். பட் இதை பற்றி யாரும் அசியூம் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லார் லைஃப்லேயும் வந்து ஒரு ஹிடன் ஃபேஸ் இருக்கும். ஏன்னா வெளியில் தெரியறது ஒரு மாதிரி ஒரு ஜோடிக்கப்பட்டதாக இருக்கும். பட் உண்மை என்னன்றது யாருக்குமே உள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் அதோட உண்மையான ஒரு விஷயம் என்னன்னு தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நெருங்கிய நண்பர், அவரு ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட ரொம்ப நாள் ஒரு 10 வருஷம் பழகுன ஒரு காதலி ஒரு தரமணியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க வந்து வேளச்சேரியில் ஃபீனிக்ஸ் மாலில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபீனிக்ஸ் மாலில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கூட இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த பையனால் அந்த பொண்ணை போய் பார்க்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இவங்க 2 பேரும் வந்து மியூச்சுவலாக வந்து அக்ரிமெண்ட் பண்ணி நம்மளே பிரிஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டில் ஒத்துக்கலைன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான். இவங்களுக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அது எப்பயுமே ரெகுலராக நடக்கிறது தான். பட் மேஜரான பாயிண்ட் என்னன்னா, உண்மையான விஷயம் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கேஸ்ட்டு அந்த மாதிரி விஷயத்தில் எதிர்க்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பையன்கிட்ட வந்து அந்த அளவுக்கு பெரிய பேலன்ஸ் இல்லை, ஸோ இல்லைன்னா ஸ்டேட்டஸ் இல்லை அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. அது வந்து ஒரு யூகிக்கம் தான். பட் அவங்களுக்கு உண்மை என்னன்றது தெரியாது. அதுக்கப்புறமும் அந்த பையன் வந்து அவன் அந்த பொண்ணு மேலே உயிராகவும் அன்பாகவும் எப்பயுமே அந்த பொண்ணுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கான். பட் அது அந்த பொண்ணுக்கும் தெரியும். பட் அந்த பொண்ணோட சுச்சுவேஷன் வந்து பார்க்கும்போது அந்த அவங்க அப்பா அம்மா வந்து அவங்கள ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லா குழந்தைங்களும் அப்படி இருக்கணுன்றது தான் நம்மளோட வேண்டுகோள். ஏன்னா அப்பா அம்மா வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, அதுதான் முக்கியம். ஸோ அவங்களோட விஷயத்தில் அவங்க கரெக்டாகவும் இருக்காங்க, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வச்சுருக்காங்க. பட் அந்த பையனோட விஷயத்துலேருந்து அவங்க செப்பரேட் ஆகிட்டாங்க. பட் ஒரு ஒரு இல்லீகலாக எதுவுமே அந்த அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த பையனும் வந்து அந்த பொண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்னி வரைக்கும் இருக்காங்க. இவந்தோ வந்து அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்றது அந்த பெலிடியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீனிக்ஸ் மாலில் இருந்தாலும் அந்த பையன் போய் டிஸ்டர்ப் பண்ணுறது. ஸோ யாருமே ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக உண்மை காதல் பிரிக்க முடியாது.